நாம பள்ளியில பாடம் நடத்தும் போது திடீர்னு யாராவது விசிட் வந்தா அவங்க உள்ள நுழைஞ்ச உடனே முதல் கேள்வியை என்ன கேட்பாங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். நீங்க நடத்துற இந்த பாடத்துக்கு உங்க கையில டிஎல்எம் இருக்கா அப்படின்னு தான் கேட்பாங்க. இனிமே அந்த கேள்விக்கு நாம யோசிக்கவே தேவையில்லை. நாம நடத்த போற எந்த பாடத்துக்கும் வெறும் 2 நிமிஷத்துல மிக அழகான தெளிவான டிஎல்எம் பிக்சரை நம்ம போன்ல இருக்கிற ஏஐ மூலமா உடனே உருவாக்க முடியும். அது எப்படின்னு இந்த வீடியோல ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம ஆசிரியர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவாலே இதுதான். நாம எந்த பாடம் எடுத்தாலும் கையில டிஎல்எம் இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டிப்பா பார்ப்பாங்க. ஏன்னா நம்ம என்னதான் ஒரு தியரியா பாடம் நடத்தினாலும் மாணவர்களுக்கு எளிமையா புரிய வைக்கணும் அப்படின்னா கையில ஒரு நல்ல படம் அல்லது டிஎல்எம் அட்டை கண்டிப்பா தேவைப்படும். விசிட் யாராவது வரும்போது முதல்ல இதுதான் எதிர்பார்க்கறாங்க. ஆனா தினமும் ஒவ்வொரு பாடத்துக்கும் நாமே உட்கார்ந்து படம் வரைஞ்சிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தாலும் முடியாது. இல்ல கூகுள்ல போய் தேடினா நாம நினைக்கிற மாதிரி சரியான டிஎல்எம் படங்களை உடனே கிடைச்சிருமா அப்படின்னாலும் கண்டிப்பா கிடைக்காது. இந்த பிரச்சனைக்கு தான் இப்போ ஒரு அருமையான தீர்வு கிடைச்சிருக்கு. ஒரு அழகான பாடத்தை விளக்கக்கூடிய பிக்சரை நம்ம கையில இருந்தா போதும், அதை மாணவர்களுக்கும் காட்டலாம், வர அதிகாரிகளுக்கும் காட்ட முடியும். இந்த டிஎல்எம் பிக்சர்களை வெறும் 2 நிமிடத்துல கூகுள் ஜெமினி ஆப் மூலமா நாம உருவாக்கும். இதை நான் உங்களுக்கு நேரடியாவே செஞ்சு காட்டுறேன். முதல்ல கூகுள் பிளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கூகுள் ஜெமினி அப்படின்னு டைப் பண்ணி ஜெமினி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நீங்க இன்ஸ்டால் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா ஓப்பன் அப்படின்னு கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் எந்த பாடத்துக்கு டிஎல்எம் தயார் பண்ண போறீங்களோ அந்த பாடத்தை ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க, அல்லது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. மேலே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 2 லைன்ஸ் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே கீழே இமேஜஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டெம்ப்ளேட் ஆப்ஷன் இதில் கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு எந்த மாதிரியான பிக்சர் பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான அழகான டிஎல்எம் இந்த பிக்சர் மாதிரியே நம்மளால கிரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச தேவையான மாடலை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி ஃபோட்டோஸ் கொடுங்க. ஃபோட்டோஸ் கொடுத்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிற பிக்சர் ஷோ ஆகும். அதை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணி டன் கொடுங்க. இப்போ உங்களுக்கு தேவையான ப்ராம்ப்டை இங்கே டைப் பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு அறிவியல் அளவீடுகள் பாடத்துக்கு இப்போ நம்ம டிஎல்எம் தயார் பண்ண போகிறோம். அந்த இமேஜ் தான் இங்கே அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ராம்ப்டை டைப் பண்ணுங்க. 6ஆம் வகுப்பு அறிவியல் முதல் பருவம் அளவீடுகள் பாடத்திற்கான டிஎல்எம் இமேஜை உருவாக்கி கொடு அப்படின்னு ப்ராம்ப்டை டைப் பண்ணி டன் கொடுங்க. இப்போ கீழே இருக்கக்கூடிய சென்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு தேவையான இமேஜ் கிரியேட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அழகான டிஎல்எம் இமேஜ் கிரியேட் ஆயிடுச்சு பாருங்க. இதை நீங்கள் அப்படியே பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம், அல்லது உங்களுடைய மொபைல்லையோ அல்லது லேப்டாப்லேயோ உங்கள் ஹைடெக் லேப்லேயோ போட்டு மாணவர்களுக்கும் காட்ட முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் இருக்கக்கூடிய ஐரோப்பியர்களின் வருகை அப்படின்ற பாடத்துக்கு ஒரு டிஎல்எம் இமேஜை நம்ம இப்போ கிரியேட் பண்ணி பார்க்கலாம். ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணுங்க. ஆல்ரெடி நீங்கள் எடுத்து வச்ச ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. டன் கொடுங்க. இப்போ இங்கே உங்களுக்கு தேவையான ப்ராம்ப்டை டைப் பண்ணுங்க. 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் ஐரோப்பியர்களின் வருகை பாடத்திற்கான டிஎல்எம் இமேஜை உருவாக்கி கொடு. டன் கொடுங்க. சென்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட சமூக அறிவியல் பாடத்திற்கான டிஎல்எம் இமேஜ் அழகாக கிரியேட் ஆயிடுச்சு பாருங்க. கிளிக் பண்ணுங்க. இந்த இமேஜை நாம அழகாக பிரிண்ட் எடுத்து அப்படியே பயன்படுத்திக்க முடியும். இது போல நீங்க எந்த வகுப்பு எந்த பாடத்துக்கும் உங்களுக்கு தேவையான டிஎல்எம் இமேஜை கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இதனால நமக்கு என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் வார்த்தைகளால சொல்றதை விட இந்த மாதிரி தெளிவான ஏஐ படங்களை காட்டி நடத்தும் போது மாணவர்கள் ரொம்ப ஆர்வமா கவனிப்பாங்க, எளிதா புரிஞ்சுப்பாங்க. திடீர்னு யாராவது விசிட் வரும்போது இந்த டிஎல்எம் படங்களை அவங்ககிட்ட நம்ம காமிக்க முடியும். மணிக்கணக்கா நாம தேடவோ வரையவோ தேவையில்லை. வெறும் 2 நிமிடத்துல இந்த வேலையை நம்ம முடிச்சிட முடியும். இந்த தகவல் கண்டிப்பா உங்க வகுப்பறை கற்பித்தலுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். உங்க சக ஆசிரியர்கள் நண்பர்களுக்கும் இதை மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம ஏஐ ஆசிரியர் சேனலை இதுவரையில் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.